சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததும் இன்டர்வியூ பண்றதும். பட் அதுக்கு மேல ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சார். ஏன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது. ஏன்னு கேளுங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருங்க, ஏன்னு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களோட காமெடி சீன்ஸ் பார்ப்பேன். மனசு அப்படியே கொஞ்சம் இதமா வந்துட்டே இருக்கு. போன் எடுத்து யாருக்கிட்டையும் சேட் பண்ணாலும் நாங்க யூஸ் பண்ற ஜிஃபோ ஸ்டிக்கரும் உங்களோடது தான். எந்த மீம்ஸ்னாலும் அதுலயும் நீங்க இருப்பீங்க. யாருக்கிட்டையும் போன் பேசினாலும் டயலாகும் உங்களோட தான் சார் வருது. ஸோ எங்களோட ஒவ்வொரு நாளுமே நீங்க எங்க கூட எப்பவுமே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமும் நீங்க தான் சார். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆமால பாருங்க, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ டியா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேச போறோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். இது வரைக்குமே வடிவேல் சார் பார்க்காத ஒரு சாயல்ல வந்துட்டு நீங்க நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சீரியஸான, ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி, திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம், காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன். நகைச்சுவையில் போவேன், எல்லாம் பண்ணுவேன். சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும், சில கதைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாதிரியான ரெட்ஜைனில் பண்ணப்படாது. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார். இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு. அவரை திரும்பி துருவ இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள், இன்னொக்க சொல்லுங்கன்னா அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல. திருப்பி இன்னும் அந்த சீனை சொல்லுங்கள், அடுத்து இன்னும் அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள். அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டு உள் வாங்குறேன். வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு, அப்படி போகிறாரு. இந்த சடை பண்ணும்ல பெண்களுக்கு போன அந்த 3 சடை பின்னால் போடுற மாதிரி பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடை போட்டிருப்போம்ல, அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை. ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேறு மாதிரி இருக்குது. அது வித்தியாசமான கதையாக இருக்கேன். ரொம்ப நேரம் யோசனைட்டே இருக்கேன். அப்போ திரும்ப ஒரு 1 ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அவர் கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட கேட்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்காரு சார், யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். சௌத்ரி சார் சூப்பர் ஹோட்டலேருந்து பண்ணுறாங்க சார். அவங்க அவருடைய கோபுரர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. சரி 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 அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை சார் கொஞ்சம் 2-3 நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு. அது நான் என்னே சொல்லிட்டீங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினேன். கதை எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ 2 நாள் திருப்பி மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பகவத் சார் பண்ணுறாரு சார் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவரும் இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு, அவரா சூப்பராக இருக்குங்க. அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்கிறது அவனுக்குள்ள நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம். ரொம்ப திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு. சார் இதில் வந்து டேரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே அருமையான அற்புதமான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர். சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வ பக்தி. அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆமாம், எங்கே ஆளை காணாமல் நம்ம யூரிங்கின்னு போகிறதுக்குள்ள அவர் மலையை சுற்றி இருந்துருவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர். அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்டர் மாதிரி அவர் பேசிக்கிட்டாங்க. சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுத் சார் வந்து சொன்னாராம் வடிவேல் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டாரு. நீங்கள் நான் தான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் பகத் சார். சோ கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு வடிவேல் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் வடிவேல் சாரே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அப்புறம் மலையாளத்துல பண்ண வேண்டிய படம் இது தமிழ்ல வடிவேல் சாருக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஐயோ பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது. என்னன்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகர், அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவருக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறிங்க. அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹீரோ அவர் தான். இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், யார் சார் இந்த படத்துல ஹீரோ? ஏன்னா ரெண்டு பேருமே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், யார் சார் இதுல ஹீரோ, நீங்களா இல்ல வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லவே இல்லைங்க 100% வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்ட்டாரா? ஆமா. என்னன்னா வந்து ஃபஹத் சார் ஹீரோ அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு கை இந்த கை ரெண்டு கை சேர்ந்த தட்டில் தானே சத்தம் கேட்கும். அது மாதிரி அவரு நான் சேர்ந்து ரெண்டு கைகள் இணைந்த கைகள். இந்த மாதிரி அவர் கூட நடித்தது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை பெருசாக சொல்கிறாரு. எப்படியோ இந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை தான் அந்த படத்தில் கண்கள். அது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த டீமே நல்ல டீம். அதான் முக்கியமான ஆள் யாரான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான், அவர் சார் பகத் சார், டைரக்டர் சுதீஷ் சங்கர் அவர், கிருஷ்ணமூர்த்தி சார். அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார். ஆமாம், அது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் நான் சொல்லிட்டேனோ. ஆமாம், யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தள்ளி இருக்கார். அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விட இன்னொரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராக. அதில் நான் கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார், கலைன்னு ஒரு பேர். உண்மையிலே கலை டைப் உள்ளதான் கேமராமேன் கலை. அந்த படத்தை அவ்வளோ அழகாக அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்கு எனக்கு. ஆனால் தமிழ் படம் தான். அவங்க என்ன தமிழ் வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது. இப்போ எதனால மலையாளம் படம் மாதிரி ஃபீல் ஆகுது? அவங்க அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா நேச்சுரலாக இருக்குது. அந்த லொக்கேஷன் போனப்போ எல்லாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும். நம்ம ஊரில் தான் எடுக்கிறாங்க எல்லாம். இல்லை அம்பாசமுத்திரம் அங்கிட்டு இங்கே போகிறாங்க, இங்கே திருவண்ணாமலை போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது. ஆனால் பார்த்தா அப்படியே அந்த கதைக்கும் அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன். அது அப்போ ஆர்டிஸ்டாக வேலை செய்யவே ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு படம், மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரெய்லர்ல பாக்கும்போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அழகா இருக்கு. சீன்ஸும் ஃப்ரேம்ஸும் அதுல உங்க எல்லா பேருமே உள்ள ஆடியன்ஸே கதைக்குள்ள வந்துட்டான் பண்ணா படத்தை வெளியே போக முடியும். இன்ட்ரோலுக்கு தான் உள்ள போக முடியும். அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும். அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு அது எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்கு எனக்கு. சூப்பர் சார். சரி, இந்த கதை இந்த வடிவில் நான் பார்த்தது இல்லை. ஆமாவா? நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இந்த கதையை கட்டு சரி என்ன இது காஸ்டியூம் சார் அப்படின்னேன். அப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் தான் வந்தார், ரைட்ரு. வந்து ஒரு சில்லு எடுத்தார், ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன். இந்த இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன். எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு. என்ன சார் நிறையா எடுப்பாங்களேண்ணா? ஒன்று இதான் சார். ஓகே சார் அப்படின்ட்டாரு. இல்லை இன்னொரு 10-20 எடுங்க, வேறு மாதிரி எடுப்பா. என் மைண்டு மாறிடும் சார், இதுதான் அப்படின்னாரு. இப்போ இந்த கெட்டப்பில் என்ன பார்க்குறாரு. அப்போ நான் என்ன பார்க்குறேன், மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு. அது ஃபுல்லாக வேட் ஷர்ட்டோடு வருது. இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக்கோடு இருக்கார். பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்டர்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆமாம்மா, நானே ஆடியன்ஸ் என்ன படம் பார்க்கல, நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கே என்ன கேட்டாங்க, ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு சார் கொஞ்சம் கண்ணை கட்டுறது என்ன புரியல.
வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, இந்த கதை வந்து நீங்க கேட்கும் பொழுது எந்த விஷயம் அப்போ கண்டிப்பா இந்த கதைக்கு நான் ஆக்டா இருக்கேன், நான் இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு சார்? ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த கேள்வி தான் இந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டம், இந்த இந்த நிகழ்காலங்கள் இன்னைக்கு இருக்க, நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு, நம்ம வேறு மாதிரி பண்ணோங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும். ஆமாம், பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது, யாரும் கிடையாது கூட வச்சுக்கோங்க, இந்த கதை தான் ஹீரோ. அவ்வளோ அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அது ஒன்று. இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு நல்லா பின்னி பிணைஞ்சிட்டாங்க. எல்லா பேருமே. இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகேற்றிருக்கு. அதுதான் இன்னொன்று அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க, ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க. இப்போ அந்த கதையில் 4-5 கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்கார். ஆமாம், இல்லை அவங்க சொன்னது அது புதுசாக இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கே, இது அது இது அதோட இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்ப அந்த ஆடியன்ஸ் எந்திரிச்சு கை தட்டுற அளவுக்கு அந்த படம் அந்த இயக்கியிருக்காங்க. ஆமாம், பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே, நீங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தி சொன்னீங்க. முக்கியமா நம்ம கோவை சரளமாவும் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறேன். அவங்க கூட சேர்ந்து இல்லனாலுமே இந்த படத்துல அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட். அவங்கள சொல்லவா வேணும் உங்களுக்கு. அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசத்திட்டு போகிறாங்க. அதை தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி இருந்துச்சுங்களேன். அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ரொம்ப வருடங்கள் கழிச்சு நீங்க இந்த படத்துல நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட? அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்போம். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, அது வேற மாதிரி இருக்காது. சரி, இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டா ஒரு டிஃப்ரெண்டான லுக் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. பட் நீங்க எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார்? ஏதாவது ட்ரைனிங்கோ இல்ல இதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது? இல்லை 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 அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன். ஒரு தடவைக்கு 100 தடவை உள்வாங்கினேன். வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை, படம் ரிலீஸுக்கு முன்னால் இன்னும் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான். என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. கொஞ்சம் யோசனை வேண்டியா இருக்கு. ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும் போது இந்த கதை இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது. சொல்லணும், இந்த கதையை சொல்லி ஆகணும். அதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தது வந்து பகவத் சாருங்கும் போது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இல்லை, மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் ஃபஹத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். சீக்கிரமாக வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ பிரியம், பட் எந்த அளவுக்கு உங்களை கேட்க அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் என்கிட்ட. நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி காட்டுவார் எனக்கு. ஓகே, நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருப்பேன். ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார் என்கிட்ட. சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் நின்று நடந்துச்சு, நான் நடித்த இடங்களை அப்புறம் சொல்லிவிட்டு அவரை திருக்கி பற்றிருப்பேன். ஆமாம், அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர்கிட்ட நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அவர் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி மாரிசன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கா சார்? இந்த படத்துலையா? அது நிறையா நடந்திருக்குது. நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும். இப்போ நானே அவருக்கு ஏதாவது சொல்லுவேன்ல, அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டக்குன்னு அவரை பார்ப்பார். கிருஷ்ணமூர்த்தியை ரைட்ரு ஒன்று ரைட்ரு ஒரு கரையை மாற்றி வேறு மாதிரி போடுவாங்க.
ஒரு பீதியாக இருக்கும். ஒன்று இவர் ரைட் சொல்லுவார், அது வேணுமா, அது வேணுமா, ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும், அது அந்த அந்த டைலாக் சேரும். ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும், அவருக்கு பௌத்ஸாக இருக்கு. ஆனால் அவர் நல்லா இருக்கே அப்படிம்பாரு. அப்புறம் கிருஷ்ணன் சார் சரி வேணாம் அப்படிம்பாரு. பௌத்ஸார் வேணான்றாரு. வேணாம்னா அவனு டேரக்டர் சார் அங்கேருந்து வந்துடுவார், சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார். என்ன என்ன அப்படின்பாரு. இல்லை இது நல்லா இருக்கேன் அப்படிம்பாரு. ஒன்று அவங்க 3 பேர் மலையாளத்தில் பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், பாசை தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன். இது என்ன பார்ப்பேன், என்ன பேசுகிறாங்க, பேசாமல் நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா, என்ன பேசி 3 பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதான் சொல்லலை, தினம் மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஆமாம். அப்புறம் அவங்க எவ்வளோ கிருஷ்ணன் சார் பதறுவார், சார் வேணாம் சார், தெரியாமல் கேட்டு தொலைங்க, விட்டு தொலைங்க அப்படி. இல்லை சார் ஓகே சார் அப்படின்பாரு. இல்ல ஃபஹத் சார் ஒரு விஷயம் வந்து சொன்னாரு, சீரியஸான ஒரு சீன் நாங்க நடிச்சிட்டு வருவோம், ஆனா வடிவேல் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீனை அவர் ஒரு காமெடியான ஒரு வேலை அப்படி சிலது வைக்கப்பட்டது இருக்கு, வேணான்னு சொன்னது இருக்கு. இப்படி சில விஷயம் ரொம்ப எனக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமா ஜாலியாக எடுத்துக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி அவர் நிறையா சொல்லுவார். டைரக்டர் ரொம்ப அவர் நாங்கள்லாம் ஒன்று யோசிப்போம், ரைட்டர் ஒன்று யோசிப்பார், டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார். அந்த இடத்துல அப்படி சேர்ந்து இந்த ஸ்பாட்லேயே அந்த இடத்துல மாற்றுவோம், நல்லாயிருக்கும், நல்ல டீம். இல்லை இடையில அவர் வந்துடுவார். சில நேரத்தில் இந்த தமிழில் சில வார்த்தை எங்களுக்கு புரியாது, அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார், கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழில் அப்படியே தாரா பா ஆ பா ஓ ஆ அப்படின்னு போயிட்டு வருவார். இது மலையாளம் இல்லை, நீங்கள் அப்புறம் அங்கேருந்து கேமராமேன் வருவார், என்ன என்ன ஓ ஏன்னா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார், மலையாளத்தில் அப்படி வரும், ஓ சார் அப்படியா இது இப்படி சொன்னால் நல்லா இருக்கு அப்படி இப்படி 2 பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் இல்லையா, எல்லாம் பூரா அதானே, ஒரு தாய் பிள்ளை தானே, எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து 2 மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள், பிரமாமா. உண்மையிலே நல்ல அனுபவம், நல்ல படம், மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை விழிப்புணர்வாக்குற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், வெரி நைஸ். இதுல ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா, அல்சைமர்ஸ் பேஷண்டா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க, அதாவது மறந்து போற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்க ஏதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா? நல்ல வார்த்தை அது. இது எப்படின்னா, எல்லாருக்குமே இந்த வியாதி இருக்கு, எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு. இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது. ரொம்ப பேரும் இது ரைட்டர் வந்து என்கிட்ட சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னாருங்க. இப்போ பொதுவாக பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம இல்லை நம்ம அம்மாவாக இருக்கணும், ஒய்ஃபாக இருக்கணும், யாரும் அந்த கார் போயிட்டு இருக்கணும் 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, ஐயோ வீட்டை அதை மறந்து வந்துட்டு, ஐயோ ஐயோ வண்டியை தச்சுங்க, இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வளையலை வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்துட்டாலாம், அவன் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டான். ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா, எங்க 70 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இப்படிலாம் நடக்கும், நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில், எல்லார் வீட்லேயும். எல்லார் வீட்லையும் அது பெரிய ஒரு முக்கியம். அந்த மறக்கிறது ரொம்ப. இப்போ பாருங்க, நான் இப்போ காரில் வந்துருக்கேன், துண்டை மறந்துட்டேன். இந்த துண்டை வீட்டில் வச்சுட்டு வந்தா கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாரா, ஐயோ இந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன். வெளியே வந்து பார்க்குறேன், டவுசர் பையில் இருக்கு, இங்கே தான் இருக்குது. அந்த ஆட்டை தோலில் போட்டு தருவாங்கல்ல, அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு. அப்போ அந்த மறதிங்கிறத எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஓகே, நிஜ வாழ்க்கையில் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஒரு பர்சனல் குவெஸ்டன். மறந்து போகிறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இல்லை அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும், அதனால நிறைய நெகட்டிவும் இருக்கு. பட் நீங்க எப்படி சார் இதை பார்க்க? ஆமாம், அது மறதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை. மறதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். டைரக்டர் என்கிட்ட சொன்னார், முதல்ல நேரத்தை மறக்கிறது, அப்புறம் இடத்த மறக்கிறது, அப்புறம் தன்னை மறக்கிறது. தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் கல்யாணம் எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது. அதைத்தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன். இன்னும் பார்க்க நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
போய் பார்த்தோம். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசை இருக்கு, எப்படி கதை போகும் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன காம்பினேஷன்ல வந்து டிராவல் பண்ணி, ஏன்னா அவர் திருட அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு ட்ரெயிலே, நீங்க ஒரு பேஷண்ட், பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன, எப்படி போகுது, எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா தான் இருக்கு. நீங்க வந்து சொன்னீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு, சூப்பரா இருந்ததுன்னு. முழுக்க முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரியா சார்? நீங்க அப்படி பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களா இப்போ? ஆமாம், படம் பாருங்க, படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு பேட்டியில் வெட்டி விழாவில் இருக்குல்ல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார், இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசினார். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார். வடிவேல் படத்தை பார்த்தேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான். ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன, ஆமாம் வடிவேல் 98வது படம் அது, எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான். ஆமாம், நல்லா பண்ணியிருக்கேன், பகுத்து நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன், தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவானே நீங்கள் தான். ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க. அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய. ஆமையா, உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி, நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டுன்னு 2 நாளாக உன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன். அதனால ஒன்றே பிடிக்க முடியல, நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு. அப்போ நான் அந்த பிரபுதேவா படத்தில் டிஸ்கஷனில் நானும் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன். பவர் நானும் பண்ணுறோம் ஒரு படம். ஆமாம் ஆமாண்ணே, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே. அது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு. அந்த படத்தை அவர் பாராட்டுனது தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை. சரி, இந்த படத்துல இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும் பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால் முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை, ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க. இது இந்த அதான் சொல்லலை, இந்த படம் வந்து முக்கியமாக அன்றைக்கி வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும். ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும், பெரிய உஷாரம் உண்டாக்கும், பெரிய ஒரு மாதிரியான ஒரு படம் அது. காத்திருப்போம். அண்ட் உங்களுக்கு மாரிசன் படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. டைட்டில் என்ன வச்சுருங்கப்ப, அப்போ டைரக்டர் இவரும் சேர்ந்து சொன்னாங்க மாரிசன். மாரிசங்கிறது மீனிங் என்னன்னு கேட்டேன் நான். அதுக்கு மீனிங் சொன்னார். அதுவும் அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதையை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போகும்ல, அந்த கேரக்டர், அது பேர் தான் மாரிசன்னார். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ராமாயணம்லாம் படிக்கலாமா. அவர் சொன்னார் அந்த 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 டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்கும் போது அந்த டைட்டிலை வச்சு கதை கேட்டேன் நான். அப்போ நீ கேட்ட கேள்வி என்ன, அதான் கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டது. இந்த அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற இந்த கதை வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, ரொம்ப என் வாழ்க்கையிலே இது பெரிய வரலாறு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்களேன். எனக்கு இது பெரிய ஒரு பெரிய மைல்கல். இது எத்தனையோ படம் பண்ணிக்கேன், வரிசையாக பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஒரு படத்தில் புலிகேஷ் பண்ணியிருக்கேன், அது ஒரு பெரிய படம். மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன். இப்போ என்ன கேட்டால் இப்போ ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது. இப்போ ஒரு கேரக்டர் ரோல் வருது. நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸு, அது ஒரு நல்ல காமெடி படம். அது இப்படி ஒன்றும் மாறி ஒரு கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான். அந்த செலக்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை பார்த்தது கிடையாது. அது அவர் கூட அவர் காம்பினேஷனில் கிடைச்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சௌத்ரி சாருடைய தயாரிப்பில் அது நம்மளுக்கு கிடைச்சது. அந்த டீம் அவரும் பெரிய ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சார். ஏன்னா சுதீஷ் சார் டைரக்ஷன்ல, கிருஷ்ணமூர்த்தி சாரோட ரைட்டிங்ல, அண்ட் ஃபஹத் ஃபாசில் சார் கூட நீங்க இணைந்து நடிச்சிருக்க இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம். நன்றி, தேங்க்யூ வெரி மச் சார்.